தெரியக்கூடாது. வருகின்ற மக்களுக்கு இது தாலியாக தெரியக்கூடாது. என்னுடைய அண்ணன் கண்களுக்கு மட்டுமே இது தாலியாக தெரிய வேண்டும். வருகின்ற மக்களுக்கு நான் பத்தினி என்பது உண்மையானால், நான் பத்தினி என்பது ஒருத்தனுக்கே ஒருத்தி என்பது உண்மையானால் இது சர்வமாகவே தெரிய வேண்டும், சர்வமாகவே தெரிய வேண்டும். இப்பொழுதே இந்த கிணற்றிலே விழுந்து நானும் மாய்ந்து விடுகின்றேன் அம்மா, நானும் மாய்ந்து விடுகின்றேன் அம்மா. நாடு திரும்பினால் யாருமே காணவில்லையே, அலங்காரியை காணவில்லை, தங்கையை காணவில்லை, ஏழு பிள்ளைகளையும் காணவில்லை, ஒன்றுமே புரியவில்லையே, என்ன செய்வது? ஐயா வாங்க ஐயா, வாங்க ஐயா. என்னடா என்ன சோகமா வர? இல்லையா, என்னன்னு சொல்ல முடியும் ஐயா. என்னடா சொல்றா? நீ காட்டுக்கு வேட்டையாட போயிட்டேன், உன் தங்கச்சி 7 குழந்தையோட இங்க வந்தாங்க ஐயா. பசி பட்டினியோட வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க பசி பசினி கேட்டு உங்க மனைவி யாருக்கும் ஒருபடி சாதத்தை கொடுக்கல. 6 மாசத்துக்கு முன்ன வச்சிருந்த 6 வருஷத்துக்கு முன்ன வச்சிருந்த மாவை பூ கரைச்சி கொடுத்தாங்க. அதையும் குழந்தைங்க தலை மேல போட்டு உடைச்சி அவங்க அம்மா வச்சு சித்திரவதை பண்ணாங்க. அவங்க அம்மா அழகை தாங்க முடியாம காட்டு வழியா குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க ஐயா. ஐயோ ஐயோ, இது என்ன? இது என்னுடைய 7 பிள்ளைகளும் கிணத்திலே மிதக்கின்றார்கள், என்னுடைய தங்கையும் கிணத்திலே மிதக்கின்றார். இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள், நான் என்ன செய்வேன் இறைவா? தங்கா, இறைவன் அவன் சோதனைகள் எந்த இதயத்திலே அடி பாவி, அடி அலங்காரி, என்னுடைய தங்கையை பத்திரமாக பார்த்துக் கொள்ள நினைத்தார். என் தங்கையை துன்புறுத்தி விட்டாயா? உன்னை சும்மா விடவே கூடாது. இப்போது வர அரண்மனைக்கு உன்னை என்ன செய்யலாம்?
இனிமேல் இந்த திருமுகத்தை நான் எப்பொழுது காணப்போகிறேன்? அண்ணா என்று சொல்லி அழைத்த வாயால் இனிமேல் என்னை யாரம்மா நான் அழைக்க போகிறார்கள்? இந்த பாவி விட்டு விரிந்து விட்டாய் அம்மா. இந்த பாவி விட்டு விரிந்து விட்டாய் அம்மா. கடைசியாக அண்ணன் கோடி போடுவாங்க. அந்த கோடி உனக்கு நான் போடுறேம்மா. சரி, நல்ல முறையில் தடுத்து செய்து விட்டோம். ஆனால் இந்த கொடுமை செய்தவள் யாரு? உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லவோ சொல்லாதடா. அலங்காரி அம்மா. அலங்காரி அம்மா இல்லடா, அவ அலங்காரி அலங்கோலம். ஆமாண்டா. அது என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட விடவே கூடாது. இப்போ சென்று முக்கிட்டு வைத்து அவளை மொட்டை எடுத்து கரும்புலி செம்புலி குத்தி அவளை கொல்லணும்டா. அப்படி செய்யலாம். நானும் எப்பன்னு தான் காத்துக்கிறேன். அப்படியா? அப்படி விடலாமா? விடக்கூடாது. கூடாது. வெடிக்க போறாங்களா? அப்படியா? வெடி வைக்கிறாங்க. வெடியா? அடி சதிக்காரன் ஆயா. தங்கச்சி எங்கடி? தங்கச்சி வந்துட்டா சொல்லிட்டு 7வது மாடியில இறங்கி 7வது மாடியில இறங்கி ஓடியாது. என் செல்ல நாத்தனார் வந்துட்டாலே பாக்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாதுங்க. உன் தங்கச்சி பிள்ளைங்க 7 பிள்ளைங்க வந்தாங்க. 7 பிள்ளைங்க அத்தே பசி 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 பசின்னாங்க பாருங்க. என் மனசு தாங்குமா? கடகட்டி என்ன பண்ண? எண்ணெய சலசலசல கொதிக்க வச்சு பாயாசத்தை ஊத்தி வடைய கடிச்சு வாயில ஊத்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு குளத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வர மாடு சொல்லிட்டு வந்தேன். போய் வந்து பாக்குறேன் என் நாத்தனார் பிள்ளைங்களை காணோம். அவங்களை கொண்டு குவித்து விட்டாயடி. அவர் உயிரோடு இருப்பதற்கு வழிமுக பயந்தால் அவர் உயிர் போவதற்கு வழிமுகத்தை விட்டாய பாவி. சதிக்கார். ஏன்டா மிரண்டு போயிட்ட ரக்கா? ஆட்டு பொங்கலுக்கு மரலாத கூட மிரண்டு போடுவோம் போல காட்டுறதுக்கு வச்சே 10 வருஷமா எத்தனையோ பேர் அடிச்சு கீழ்ச்சிட்டாங்க. ஏண்டி நீ அடிச்சுதானே கீழ போதீங்க? ஆமாமா பாரு பாரு எப்படி கிழியுதுன்னு. எங்க எப்படி கிழியுது? என்னடியா தோசி துணி போது நாள் எடுத்து போட்டேன். எப்படி காடா இப்ப எடுத்து வருவா. இப்போ இரு வர பாய் விட்டு போய் வந்துங்கிறேன். ஆம்பளை அடிக்கிறோம் தெரியும். ஊத்திக்கிட்டு வராங்க. ட்ரைனிங் எடுக்கிறீங்க வந்து
எந்த சந்தில நடந்து தெரியுமா? ஏய், எங்க நிறுத்திக்க? ஏய், இடி பாரு. இடி பாரு. ஊரு சொத்து திருப்பதி எப்படி வலிக்கிற தெரிஞ்ச கண்டிப்பா கொடுத்துருவாங்க. கேமரா வேடா எங்க வீடியோ எடுத்துக்கிற அவ்வளவு அடி அடிக்க சுச்சு வீடியோ எடுக்கிற இவளை பார்த்தா தான் எனக்கு பயமாக்குது. இவளை பார்த்தா கூட எனக்கு பயம் வரல. கேட்டுக்கோ பாத்துட்டியா ஒழுங்கா உட்காரு உட்காரு பாரா எந்த பிரச்சனை இவன் சைஸ் ஊத்திக்கிறாள். இருடியா இருடியா இந்த போது விட்டுங்களாண்டியா இல்ல காரமல்லு சோரமல்லு குத்தணும் இவளுக்கு. எத்தனை வாயா ரெண்டு இது வெட்டியா ஊத்திட்டு போவேன். போது விடுங்க. என்னடியா பாசுக்கால குங்க மஞ்சள் வைக்கிறாங்க. என்ன பார்த்து எப்படி தெரிஞ்சுருக்க? கேட்டுக்கிட்டியா? பாடமா இருக்கணும். நாட்டுல இருக்க கூடாது. ஒரு பிரைஸ் வச்சுக்கிறேன். என்ன தெரியுமா என்ன தெரியுமா என்ன தெரியுமா என்ன தெரியுமா கூட இந்த நாட்டுல இருக்க கூடாது. கிராமத்துல எவ்வளவு தாய்மார்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டுல இந்த குடும்பம் நடக்கக்கூடாது. இவ்வளவு அவக்கு இவ்வளவு உதவ அடிக்கிறாங்க, இவ்வளவு அடி அடிக்கிறாங்க. அதவர் தூக்கி எடுத்துக்கிறாரு. பத்தி கேமராவை இந்த கேமரா இறக்கி வச்சா பிடிக்கிற ஓட்டு போறாங்க. லட்சணம் தெரியும். ஏன் லட்சணம்? ஐயோ உள்ள அனுப்புங்க. எவ்வளவு பஸ் உள்ள போயிடுறேன். வீடியோல பாக்குறேடா. வளரும் கலைகள் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல்ல போய் தட்டுங்க டிங்கிடும். இந்த பெண் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஒரு பெண் என்றால் அலங்காரியை
மொட்டையெடுத்து முக்கிட்டுல வைத்து கரும்புலி செம்மன் குத்தி அவளை மாலை செய்து விட்டோம். இதுதான் சொல்வார்கள் மூலி அலங்காரி மூதேவி சந்தாலி என்று உரைப்பார்கள். ஆனால் என் தங்கை என்னை விட்டு வந்து விட்டால் என்னோட தங்கை நலத்தங்காலுக்கு ஒரு கோயில் அமைக்க வேண்டும். அந்த 7 பிள்ளைகளுக்கும் ஒருவர் சிலை வடிக்க வேண்டும். ஆமா, நாடு போற்றும் நலத்தங்கால் சரித்திரம் என்னோட தங்கையின் நினைவாக இந்த நாடு முழுவதும் பாராட்டப்பட வேண்டும். உண்மை அதுதான். அப்படி இருக்கையிலே அனைவருமே ஒன்று கூட வேண்டும். அங்கே பூஜைகள் செய்ய வேண்டும். ஆமா, அப்படி பூஜைகள் செய்து என்னுடைய தங்கை வணங்க வேண்டும். ஆனால் நான் இனிமேல் இருக்கக்கூடாது. என் தங்கை